शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधिरे वासिष्ठाय नमो नमः। सद्गुरुनाथ महाराज की जय। राम राम எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இந்த வீடியோவில் நாம் ரிக்வேத உபாகர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த உபாகர்மாவாகப்பட்டது எல்லா பிராமணாலும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுஷ்டானம். பிராமணனாக பிறந்து உபநயனமாகி அத்தியனங்கள்லாம் பண்ணக்கூடிய நாம் வேதத்துக்கு ஒரு பலத்தை கூட்டக்கூடிய ஒரு அனுஷ்டானம். அதாவது பலத்தை கூட்டக்கூடியது அப்படின்னாக்க, வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பரம பவித்திரமானது, பகவானுடைய ஸ்வரூபமானது. அந்த வேதத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லா விதமான அனுஷ்டானங்களும் செஞ்சுண்டு வந்துருக்கோம். அப்பேற்பட்ட அந்த வேதத்தை சாதாரண மனுஷியனாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இந்த எச்சில் படக்கூடிய முகத்தினால சொல்கிறதுனாலேயே அந்த மந்திரங்களுக்கு ஒரு தேய்மானம் ஏற்படுறது. எப்படி ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுனாக்க, நாட்கள் போக 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 அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புழுதி படியறதோ, ஒரு அழுக்கு படியறதோ, அந்த படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகளையும் புழுதிகளையும் போக்கி மறுபடியும் அதுக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறோமோ, பெயிண்ட் அடித்து அதுக்கு ஒரு பொலிவு கொடுக்குறோமோ, அந்த மாதிரி இந்த ஒரு உச்சேஷ்டமான முகத்தினால சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அந்த மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண 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 அந்த மந்திரத்துக்கு ஒரு தேய்மானம் ஏற்பட்டு அதனுடைய பலம் குறையிறது. அப்படி குறையக்கூடிய அந்த மந்திரத்துக்கு பலத்தை மறுபடியும் நம்ம புனஷ்ட ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு கர்மா தான் இந்த உபாகர்மா. அதனால தான் இந்த உபாகர்மாவில் பார்த்தீங்கன்னாக்க, மந்திரங்களுக்கு நாம் ஹோமங்கள் பண்ணி அக்னியினுடைய ஸ்வரூபமாக அந்த மந்திரத்துக்கு ஆஜ்யாகுதிகளை கொடுத்து அந்த மந்திரத்துக்கு ஒரு நம்ம பலத்தை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம். எப்படி மொபைலில் சார்ஜ் தீர்ந்து போயிடுத்தோன்னா மறுபடியும் அதை நாம் சார்ஜ் ஏற்றுறோமோ, அந்த மாதிரி மந்திரங்களுக்கு ஒரு குறைபாடு, ஒரு தேய்மானம் ஏற்படும் போது அதை மறுபடியும் நாம் அந்த தேய்மானத்தை போக்கி அதை மறுபடியும் பலப்படுத்துறது தான் இந்த உபாகர்மா அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையாகப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ரிக்வேதக்காராளாக இருக்கட்டும், யஜுர்வேதக்காராளாக இருக்கட்டும், சாமவேதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வருஷா வருஷம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கர்மா. வருஷா வருஷம் அனுஷ்டிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல பிரம்மயஜ்ஞ தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மகா சங்கல்பம் அப்படிங்கிறத நாம் பண்ணுறோம். இந்த மகா சங்கல்பத்தில் நாம் பூமியினுடைய சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து பூமியினுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்து எல்லா விதமான பாவங்களையும் நாம் சொல்லி, அதாவது என்னென்ன பாவங்கள் நம்மளால் செய்யப்படக்கூடும் அப்படிங்கிறத நாம் பிரத்யக்ஷமாக எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு, அப்பேற்பட்ட பாவங்களில் ஏதாவது எனக்கு நேர்ந்திருந்தால் இல்லை நான் செய்திருந்தாலோ அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நதி ஸ்நானம் அப்படின்னு சொல்லி மகாநதி ஸ்நானங்கள் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி ஜலக்கரையில் நதி ஸ்நானங்கள் பண்ண முடியாத சந்தர்ப்பங்களாக இருக்கிறதுனால, ஜலக்கரைக்கு போய் பண்ணக்கூடிய இடங்களில் நாம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும், அந்த ஜலக்கரையில் போய் அனுஷ்டானம் பண்ண முடியாததுனாலையும், நதி ஸ்நானங்கள் பண்ண முடியாததுனாலையும் அந்த ஸ்தானத்தில் நாம் என்ன பண்ணுறோம், மந்திரத்தை சொல்லி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். முடிஞ்சவா ஸ்நானம் பண்ண போகிறோம், முடியாதவா மந்திரத்தை சொல்லி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க போகிறோம். அப்பேற்பட்ட அந்த மகா சங்கல்பம் ரொம்ப விசேஷமானது. இந்த மகா சங்கல்பத்துக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஏன்னா எல்லா பாவங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மகா சங்கல்பம். சாதாரண சங்கல்பத்தை விட மகா சங்கல்பத்துக்கு அவ்வளோ ஒரு அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த மகா சங்கல்பம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் யஜ்ஞோபவீத தாரணம், புதுசாக அந்த பழைய பூணலை விசர்ஜனம் பண்ணி புது பூணலை தரிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் காண்ட ரிஷி தர்ப்பணங்கள், இந்த வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண ரிஷிகளுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்க போகிறோம். தர்ப்பணங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேதாரம்பம் அப்படின்னு வேதத்தை நாம் மறுபடியும் நாம் அத்தியனம் பண்ண போகிறோம். இப்படியாக உபாகர்மாவனுடைய
கிரமம் நாம ஆரம்பத்துல இருந்து பண்ண போறோம். இந்த உபாகர்மாவுக்கு என்னென்ன திரவியங்கள் நாம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல பஞ்சபாத்திர உத்தரணியில தீர்த்தம் எடுத்து வச்சுக்கணும். உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆசனா பாய் வச்சுக்கணும். அனுஷ்டானம் பண்றதுக்கு பவித்திரம் 2 பில்லு பவித்திரம் உபயோகப்படுத்திக்கணும். நார்மலாக தர்ப்பணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவித்திரத்தை இந்த உபாகர்மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தர்ப்பணத்துக்கு உண்டான பவித்திரங்கிறது 3 பில்லுனால பண்ணக்கூடியது. அதனால உங்கள்கிட்ட பவித்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா, பவித்திரம் இல்லாமையே நாம அனுஷ்டானத்தை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஸ்வர்ண மோதிரத்தை போட்டுண்டு கூட நாம அனுஷ்டானம் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்வர்ணத்துக்கு பவித்திரத்துவம் உண்டு. எப்போதுமே தர்ப்பமாக இருக்கட்டும், ஸ்வர்ணமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பரிசுத்தமானது. அப்போ பவித்திரம் என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது, ஒரு யோஜனை வந்ததுன்னு சொன்னா, ஒரு ஸ்வர்ண பவித்திரத்தை போட்டுண்டு நாம அனுஷ்டானம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, தோஷம் இல்லை. அந்த மாதிரி 2 பில்லு பவித்திரம் வேணும். கொஞ்சம் போற கட்ட தர்ப்பங்கள் வேணும். கொஞ்சம் போற எள்ளு அக்ஷத காண்டரிஷி தர்ப்பணம் பண்றதுக்காக வேணும். தர்ப்பணம் பண்றதுக்கு உண்டான தாம்பாளம் நல்லா தாராளமா ஜலம் விடுற மாதிரி ஒரு பெரிய தாம்பாளம், தர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு சொம்பு நிறைய தீர்த்தம், வெத்தலை பாக்கு பழம், இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுண்டு நூத்தன பூனல், அதாவது புது பூனல், அதையும் அவாவா பிரம்மச்சாரி குழந்தைகளா இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு பூனல், கிரகஸ்தாலா இருக்கக்கூடியவாளுக்கு 2 பூனலோ 3 பூனலோ அவாவா சம்பிரதாயப்படி என்ன பண்ணின்னு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூனல் எடுத்து வச்சுக்கணும். பூனல் போட்டுக்கிறதுக்கு முன்னால அந்த பூனலை மெதுவாக அதனுடைய முடிச்சுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அழகாக பிரித்து தனித்தனியாக வச்சுட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தாரணம் பண்ணிக்கிறச்ச சௌகரியமாக இருக்கும். இப்படியாக இந்த உபாகர்மாவை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணி ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். அதுக்கு அடுத்த நாளாக நாம் கொண்டாடக்கூடிய காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரி ஜபத்தன்னைக்கும் எல்லாரும் சம்வத்சர பிராயஷ்சித்தார்த்தம் அப்படின்பா. இந்த வருஷம் முழுக்க நாம் பண்ணின பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும், மேத பிரஜை எல்லாமே நமக்கு நிறையா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு 1008 தரம் காயத்ரியை ஜபம் பண்ணணும். ஹோமம் பண்ணக்கூடியவர்கள் காயத்ரியினால ஹோமமும் பண்ணலாம். பண்ண முடியாதவர்கள் 1008 முறை அந்த காயத்ரியை ஜபம் பண்ணி காயத்ரியினுடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், எல்லாரும் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைஞ்சு க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு உபாகர்மாவை நாம் எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணிட்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम्. சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பிரம்மயஜ்ஞம் கரிஷ்யே பிரம்மயஜ்ஞேன யக்ஷ்யே. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. வித்யுதசி வித்யமே பாப்மானம் ரிதாத் சத்யம் உபைமி. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ ஓம் தத்சவிதுர்வரேண்யம் ஓம் भर्गो देवस्य धीमहि ओम धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवस्सुवः ओम तत्सवितुर्वरेण्यम् ओम भर्गो देवस्य धीमहि ओम धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवस्सुवः ओम तत्सवितुर्वरेण्यम् ओम भर्गो देवस्य धीमहि ओम धियो यो नः प्रचोदयात्. अग्निमीळे मधुच्छन्दा अग्निर्गायत्री मधुच्छन्दा ऋषिः अग्निर्देवता गायत्री छन्दः ब्रह्मयज्ञ स्वाध्याये विनियोगः. ओम अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं. हरिः ओम हरिः ओम. इषेत्वा ऊर्जेत्वा वायवस्थ उपायवस्थ देवो वः सविता
प्रार्पयतो श्रेष्ठतमाय कर्मणे हरिः ॐ हरिः ॐ अग्न आयाहि वीतये गृणानः हव्यदातये निहोता सत्सि बर्हिषि हरिः ॐ शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये शंयोः अभिस्रवन्तु नः हरिः ॐ अग्निर्वै देवानाम् अवमो विष्णुः परमः तदन्तरेण सर्वात्याः देवताः हरिः ॐ अथ महाव्रतं हरिः ॐ एष पन्था एतत्कर्म हरिः ॐ अथातः संहिताया उपनिषत् विदाम मघवन् विदागातुं हरिः ॐ महाव्रतस्य पञ्चविंशतिं सामिधेन्यः हरिः ॐ अग्निर्वै देवानाम् अवमो विष्णुः परमः हरिः ॐ अथैतस्य समाम्नायस्य उक्तानि वैतानिकानि हरिः ॐ समाम्नाय समाम्नातः वृद्धिरादैच मयरस तजभन लगसम्मतम् अथ शीक्षां प्रवक्ष्यामि पञ्च संवत्सरम् अयं गौः ग्म ज्म क्ष्म अथातः धर्मजिज्ञासा अथातः ब्रह्मजिज्ञासा हरिः ॐ आद्यं पुरुषमीशानं पुरुहूतं पुरुष्टुतं ऋतम् एकाक्षरं ब्रह्म व्यक्ताव्यक्तं सनातनम् ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे महते करोमि वृष्टिरसि वृश्च मे पाप्मानं ऋतात् सत्यम् उपागा देवर्षि பித்ருதர்ப்பணம் கரிஷ்யே. எல்லாரும் அடுத்தபடியாக தர்ப்பணம் பண்ண போகிறோம். தேவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது நுனி விரலால் தர்ப்பணம் பண்ணணும். ரிஷிகளுக்கு பண்ணும்போது சுண்டு விரல் பக்கமாக தர்ப்பணம் பண்ணணும். பிதர்களுக்கு பண்ணும்போது மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணணும். முதல்ல தேவ தர்ப்பணம். எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டு நுனி விரலால் தர்ப்பணம் பண்ணுங்கோ. பிரஜாபதிஸ்திருப்யதோ பிரம்மா திருப்யதோ வேதாஸ்திருப்யந்தோ தேவாஸ்திருப்யந்தோ ரிஷயஸ்திருப்யந்தோ சர்வாணி छन्दांसि तृप्यन्तो ओंकारस्तृप्यतो वषट्कारस्तृप्यतो व्याहृतयस्तृप्यन्तो सावित्रीस्तृप्यतो यज्ञास्तृप्यन्तो द्यावा पृथिवी तृप्येताम् अंतरिक्षं तृप्यतो अहोरात्राणि तृप्यन्तो संख्यास्तृप्यन्तो सांख्यास्तृप्यन्तो सिद्धास्तृप्यन्तो साध्यास्तृप्यन्तो समुद्रास्तृप्यन्तो नद्यस्तृप्यन्तो गावस्तृप्यन्तो गिरयस्तृप्यन्तो क्षेत्रौषधी वनस्पति गंधर्व अप्सरसः तृप्यन्तो नागास्तृप्यन्तो वयांसि तृप्यन्तो विप्रास्तृप्यन्तो यक्षास्तृप्यन्तो रक्षांसि तृप्यन्तो भूतानि तृप्यन्तो एवमन्तानि तृप्यन्तो. எல்லாரும் பூணல மாலையா போட்டுக்கோங்கோ. அடுத்தபடியா ரிஷி தர்ப்பணம். எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டு சுண்டு விரல் பக்கமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிங்கோ. शतर्चनः तृप्यन्तो माध्यमाः
திருப்யந்தோ விஸ்வாமித்ரஸ்திருப்யதோ கிருத்ஸமதஸ்திருப்யதோ வாமதேவஸ்திருப்யதோ அத்ரிஸ்திருப்யதோ பரத்வாஜஸ்திருப்யதோ வசிஷ்டஸ்திருப்யதோ பிரகாதாக திருப்யந்தோ பாவமான்யாः திருப்யந்தோ க்ஷுத்ரசூக்தாः திருப்யந்தோ மகாசூக்தாः திருப்யந்தோ. அடுத்தபடியா பித்ரு தர்ப்பணம். இந்த தர்ப்பணம் எல்லாரும் பண்ணக்கூடியது. அதனால எல்லாருமே பூனலை இடம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிக்கோங்கோ. தகப்பனார் இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு நான் பின்னால் நான் மென்ஷன் பண்ணுவேன். அந்த சமயத்தில் மாத்திரம் தகப்பனார் இருக்கிறவர்கள் அந்த தர்ப்பணங்களை பண்ணாமல் தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் பண்ணணும். இந்த தர்ப்பணம் எல்லாரும் பண்ணக்கூடியது. எல்லாரும் பூனலை இடம் பண்ணிட்டு மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணுங்கோ. சுமந்தோ ஜெய்மினி வைஷம்பாயன பைல சூத்திரகார பாஷ்ய பாரத மகாபாரத தர்மாச்சாரியாः திருப்யந்தோ ஜானந்தி பாஹவி கார்க்ய கௌதம சாகல்ய பாப்ரவ்ய மாண்டவ்ய மாண்டூகேயாः திருப்யந்தோ கார்கி வாசக்னவி திருப்யதோ படபா பிராதிதேயி திருப்யதோ சுலபா மைத்ரேயி திருப்யந்தோ கஹோளம் தர்ப்பயாமி கௌஷீதகம் தர்ப்பயாமி மகாகௌஷீதகம் தர்ப்பயாமி பரத்வாஜம் தர்ப்பயாமி பைங்கம் தர்ப்பயாமி மகாபைங்கம் தர்ப்பயாமி சுயஜ்ஞம் தர்ப்பயாமி சாங்க்யாயனம் தர்ப்பயாமி ஐதரேயன் தர்ப்பயாமி மஹைதரேயன் தர்ப்பயாமி சாகலன் தர்ப்பயாமி பாஷ்கலன் தர்ப்பயாமி கார்க்யம் தர்ப்பயாமி கௌதமன் தர்ப்பயாமி சுஜாதவக்த்ரம் தர்ப்பயாமி ஔதவாஹின் தர்ப்பயாமி மஹௌதவாஹின் தர்ப்பயாமி சௌஜாமின் தர்ப்பயாமி ஷௌனகம் தர்ப்பயாமி ஆஸ்வலாயனம் தர்ப்பயாமி ஏ சான்யே ஆச்சார்யாः தே சர்வே திருப்யந்து. இப்போ தகப்பனார் இருக்கிறவர்கள் எல்லாரும் பூனலை சரியா போட்டுண்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணின்றங்கோ. தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் இப்போ வரக்கூடிய தர்ப்பணங்களை பண்ணுங்கோ. பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் சொல்லிக்கோங்கோ. மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்கோ. பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி சபத்னீக மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி சபத்னீக மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி சபத்னீக மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி யத்ர க்வச்சன சம்ஸ்தானம் க்ஷுத்ருஷ்ண உபஹதாத்மனாம் பூதானாம் திருப்தயே தோயம் இதமஸ்து யதா சுகம் திருப்யத திருப்யத திருப்யதா. எல்லாரும் மரிச்சா மாதிரி எல்லா ஜலத்தையும் தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்கோ. எல்லாரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாரும் மகா சங்கல்பம் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் எல்லாரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை கையில் தாரணம் பண்ணினதுக்கப்புறம் 2 கட்டதர்பங்களை காலங்கீழே போட்டுக்க வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. 2 கட்டதர்பங்களை பவித்திரத்தோட கையில் சேர்த்து மடக்கிண்டு எல்லாரும் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் பண்ணிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धिजो जो नः प्रचोदयात्.
ஓமாபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம். வலது காதை தொட்டுக்கோங்கோ. வலது காதை தொட்டுண்டு எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மகா சங்கல்பம். அதனால் எல்லாரும் சொல்லக்கூடிய சப்தங்களை நன்னா மனசார காதில் வாங்கிண்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்கோ. நாம் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு சங்கல்பம். இந்த சங்கல்பம் ரொம்ப விசேஷமானது. எங்கேயாவது நதி ஸ்நானங்கள் பண்ணும்போதோ இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் பண்ணும்போதோ தான் இதை நாம் சொல்ல போகிறோம். மற்ற எல்லா இடங்கள்லையும் இதை நாம் சொல்கிறது கிடையாது. அதனால் இந்த மகா சங்கல்பத்தை எல்லாரும் மனசில் வாங்கிண்டு இதை மறுபடியும் சொல்லி எல்லா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லாரும் இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே அங்க்ரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகश्च கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः ஆதிவிஷ்ணோः ஆதிநாராயணஸ்ய அசிந்த்யயா அபரிமிதயா சக்தியா பிரியமானஸ்ய மகாஜலௌகஸ்ய மத்யே பரிப்ரமதாம் அநேககோட்டி பிரம்மாண்டானாம் ஏகதமே பிருத்திவி அப்தேஜः வாயுவாகாஷ அஹங்கார மஹத் அவ்யக்த ஆத்மகைः ஆவரணைः ஆவ்ருதே அஸ்மின் மஹதி பிரம்மாண்ட கரண்ட மண்டலே ஆதாரசக்தி கூர்மவராக அனந்தோபரி பிரதிஷ்டிதானாம் அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள ஆக்யானாம் சப்தலோகானாம் ஊர்த்வபாகே புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோக சத்யலோகாख्य லோகஷட்கஸ்ய அதோபாகே மகாநாளாயமான ஃபணிராஜ சேஷஸ்ய சஹஸ்ர ஃபணாமணி மண்டல மண்டிதே திக்தந்தி சுண்டாதண்ட உத்தம்பிதே லோகாலோக அச்சலேன வலயிதே லவணேக்ஷு சுராசர்ப்பி ததிக்ஷீர சுத்தோதக ஆர்ணவைः பரிவிருத்தே ஜம்பூப்ளக்ஷ குஷக்ரௌஞ்ச சாகசால்மலி புஷ்கராख्य சப்தத்வீபானாம் மத்யே ஜம்பூத்வீபே பாரத கிம் புருஷ ஹரீளாவிருத பத்ராஸ்வ கேதுமால ஹிரண்யக ரமணக குருவர்ஷாख्य நவவர்ஷாணாம் மத்யே பாரதவர்ஷே இந்திரகசேரு தாம்ரகபஸ்தி புன்னாக கந்தர்வ
सौम्य वरुण भरतखण्डानां मध्ये भरतखण्डे 50 कोटियोजन विस्तीर्ण भूमण्डले कर्मभूमौ दण्डकारण्ये समभूमि रेखायाः दक्षिणदिग्भागे श्रीशैलस्य आग्नेयदिग्भागे रामसेतोः उत्तरदिग्भागे गंगा यमुना सरस्वती भीमरथी गौतमी नर्मदा गंडकी कृष्णवेणी तुंगभद्रा चंद्रभागा मलापः कावेरी कपिला ताम्रपर्णी वेगवती पिनाकिनी क्षीरनदी आदि अनेक महानदी विराजिते वाराणसी चिदंबर श्रीशैल अहोबिल वेंकटाचल रामसेतु जम्बुकेश्वर कुंभघोण हालास्य गोकर्ण अनंतशयन गया प्रयागादि अनेक पुण्यक्षेत्र परिवृते सकल जगत्सृष्टुः परार्धद्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे 50 अब्दात्मके अतीते द्वितीये परार्धे 50 अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे प्रथमे दिवसे अह्नि द्वितीये यामे तृतीये मुहूर्ते पार्थिव कूर्म प्रलय अनंत श्वेतवराह ब्राह्म सावित्र आख्य सप्तकल्पानां मध्ये श्वेतवराह कल्पे स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षुष आख्येषु षट्सु मनुषु अतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे युधिष्ठिर विक्रम शालिवाहन विजय अभिनंदन नागार्जुन कलिभूपाख्य शकपुरुष मध्य परिगणित शालिवाहन शके बौद्धावतारे ब्राह्म दैव पित्र्य प्राजापत्य बार्हस्पत्य सौर चांद्र सावन नक्षत्र आख्य नवमान मध्य परिगणितेन सौर चांद्रमान द्वयेन प्रवर्तमाने प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे शुक्लपक्षे चतुर्दश्यां तिथौ सौम्यवासर श्रवणनक्षत्रे शुभयोगे शुभकरणे शुभमुहूर्ते अनादि अविद्यावासनया प्रवर्तमाने अस्मिन् महति संसारचक्रे विचित्राभिः कर्मगतिभिः विचित्रासु योनिषु
புனః புனः அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேண இதானீந்தன மானுஷ்யே த்விஜஜன்ம விசேஷம் பிராப்தவதः மம ஜன்ம பிரபிருதி ஏதத்க்ஷண பர்யந்தம் பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகே ச ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாசு மனோவாக்காயைः கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைश्च சம்பாவிதானாம் ரஹஸ்யகிருதானாம் பிரகாசகிருதானாம் பிரம்மஹனன சுராபான ஸ்வர்ணஸ்தேஜ குருதாரகமன தத் சம்சர்காख्यानां மகாபாதகானாம் மகாபாதக அனுமந்திருத்வ ஆதீனாம் அதிபாதகானாம் சோமயாகஸ்த க்ஷத்ரிய வைஷ்ய வதாதீனாம் சமபாதகானாம் கோவதாதீனாம் உபபாதகானாம் மார்ஜார வதாதீனாம் சங்கலீகரணானாம் கிருமிகீட வதாதீனாம் மலினீகரணானாம் நிந்தித தனாதான உபஜீவன ஆதீனாம் அபாத்ரீகரணானாம் மத்யாக்ரானன ஆதீனாம் ஜாதிப்ரம்ஷகராணாம் விஹிதகர்ம தியாகாதீனாம் பிரகீர்ணகானாம் ஞானதः சக்ருத்கிருதானாம் அஜ்ஞானதः அசக்ருத் கிருதானாம் அத்யந்த அபியஸ்தானாம் நிரந்தர அபியஸ்தானாம் சிரகால அபியஸ்தானாம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யः அபனோதனார்த்தம் பாஸ்கரக்ஷேத்ரே छायासुवर्चलाम्बा समेत श्री सूर्यनारायण स्वामी सन्निधौ अश्वत्थ नारायण स्वामी सन्निधौ विनायकादि समस्त हरिहर देवता स्वामी सन्निधौ देव ब्राह्मण सन्निधौ श्रावण्यां पौर्णमास्याम् अध्याय उपाकर्म करिष्ये तदंगम यथाशक्ति ஸ்நானமஹஞ்ச கரிஷ்யே. கையில் மடக்கின்னு இருக்கக்கூடிய கட்டதர்பங்களை இடது பக்கம் உங்களுக்கு வடக்கு பக்கமாக போட்டுட வேண்டியது. போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுன்றதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்ல வேண்டியது. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுஜ்ஞாம் தாத்துமர்ஹசி கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் ஷதைரபி முச்யதே சர்வபாபேப்யः விஷ்ணுலோகம் சகச்சதி சஹ்யபாத உத்பவே தேவி ஸ்ரீரங்க உத்சங்ககாமினி ஸ்ரீகாவேரி நமஸ்துப்யம் மம பாபம் வியபோஹயா. கையில் ஜலம் எடுத்துட்டு புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூர்புவஸ்ஸுவோ பூர்புவஸ்ஸுவோ பூர்புவஸ்ஸுவஹா. எல்லாரும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. புரோக்ஷணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணக்கூடியவர்கள் மாத்திரம் பவித்திரத்தை கைட்டி பஞ்சபாத்திரத்தில் வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணி புது வஸ்திரங்களை தாரணம் பண்ணி நெத்திக்கிட்டுண்டு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது.
எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிண்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை கையில் போட்டுண்டு அடுத்தபடியாக நாம் அனுஷ்டிக்கக்கூடியது யஜ்ஞோபவீத தாரணம். இந்த யஜ்ஞோபவீத தாரணத்துக்கு எல்லாரும் பூணல் எடுத்து வச்சுக்கோங்கோ. அந்த பூணலை அவசரப்படாமல் நிதானமாக அதனுடைய முடிச்சு எல்லாத்தையும் கழட்டி 3 பூணல் போட்டுக்கக்கூடியவா, 2 பூணல் போட்டுக்கக்கூடியவா, இல்லை பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவா எல்லாரும் பூணலை நிதானமாக அந்த கட்டை பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேல் அப்படின்னாக்க அடுத்தபடியாக நாம் பூணலை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுண்டு எல்லாரும் இப்போது விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम. வலது காது தொட்டுக்கோங்கோ. சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாரும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாங்கம் ஸ்ரௌதஸ்மார்த்த விஹித நித்யகர்ம சதாச்சார அனுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் பிரம்மதேஜः அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. எல்லாரும் ஜலம் எடுத்து கையை தொடச்சுன்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்ய ஸ்ரீ யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பரபிரம்ம ரிஷிः அனுஷ்டுப்சந்தः பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோகः. எல்லாரும் பூணலை கையில் எடுத்துக்கோங்கோ. வலது கையில் பிரம்ம முடிச்சு இருக்கிற மாதிரி வச்சுண்டு இடது கைகளால் கீழே பூணலையும் பஞ்சபாத்திரத்தையும் தொட்டுண்டபடி இருக்கணும். அதாவது இந்த மாதிரி பூணலை கையில் எடுத்துண்டு பஞ்சபாத்திரத்தை டச் பண்ணிண்டு எல்லாரும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பூணலை தாரணம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம். 2 பூணல் போட்டுக்கக்கூடியவா அடுத்த பூணலை அதே மாதிரி எடுத்துக்கோங்க. வலது கை மேலேயும் இடது கை கீழே பஞ்சபாத்திரத்தை டச் பண்ணிட்டு சொல்லிங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம். 3வது புனல் போட்டுக்கக்கூடியவா அதே மாதிரி மறுபடியும் பூணலை எடுத்துண்டு சொல்லிங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம். இப்போ எல்லாரும் பவித்திரத்தை வலது காதில் வச்சுண்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணி முடிச்சுன்ட்டு பழைய பூணலை கைட்டிக்க வேண்டியது. எல்லாரும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பழைய பூணலை கைட்டி இடது பக்கம் வடக்க பக்கமாக போட்டுட வேண்டியது. சொல்லிங்கோ. உபவீதம் பின்னதந்தோ ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசர்ஜாமி நஹி பிரம்மவர்ச்சஹ தீர்காயுஹு அஸ்து மே. பழைய பூணலை கட்டி இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு மறுபடியும் எல்லாரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. ஆச்சமனம் பண்ணிண்டு பவித்திரத்தை மறுபடியும் கையில் போட்டுருங்கோ.
எல்லாரும் மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை கையில் போட்டுண்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யா பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மணி வேதாரம்பம் கரிஷ்யே. எல்லாரும் ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுண்டு எல்லாரும் கைகளை கூப்பிண்டு சொல்லிக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் பூர்புவः சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम अग्निमीळे मधुच्छन्दा अग्निर्गायत्री मधुच्छन्दा ऋषिः अग्निर्देवता गायत्री छन्दः ब्रह्मयज्ञ स्वाध्याये विनियोगः. ओम अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं हरिः ओम हरिः ओम इषेत्वा ऊर्जेत्वा वायवस्थ उपायवस्थ देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे. हरिः ओम अग्न आयाहि वीतये गृणानः हव्यदातये निहोता सत्सि बर्हिषि. हरिः ओम शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये शंयोः अभिस्रवन्तु नः. हरिः ओम अग्निर्वै देवानाम् अवमो विष्णुः परमः तदन्तरेण सर्वात्याः देवताः. हरिः ओम अथ महाव्रतं. हरिः ओम एष पन्था एतत्कर्म. हरिः ओम अथातः संहिताया उपनिषत् विदाम मघवन् विदागातुं. हरिः ओम महाव्रतस्य पंचविंशतिं सामिधेन्यः. हरिः ओम अग्निर्वै देवानाम् अवमो विष्णुः परमः. हरिः ओम अथैतस्य समाम्नायस्य. ओम मयरस तजभन लगसंमितं भ्रमति वाङ्मयं जगति यस्य. ओम गौः ग्मा ज्मा क्ष्माक्षा क्षमा क्षोणी क्षितिः अवनिः. ओम अ इ उन् ऋळक् ए ओङ् ऐ औच् हयवरट् लन् ञमङ णनम् झभञ् घडधश् जबग ददश खफ छठ थ च ततव कपै शशसर हल इति माहेश्वराणि सूत्राणि शशसर वृद्धिरादैच अदेङ्गुणः. ओम
अथातः छन्दसां विवृतिं व्याख्यास्यामः। ॐ ॐ गीर्नश्रेयः धेनवश्रीः रुद्रस्तु नम्यः भगो हि याज्यः धन्येयं नारी धनवान् पुत्रः। ॐ ॐ अथवर्ण समाम्नायः। ॐ ॐ अथातः धर्मजिज्ञासा। ॐ ॐ अथातः ब्रह्मजिज्ञासा। ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे महते करोमि। ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे महते करोमि। ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे महते करोमि। இதோட வேதாரம்பம் பூர்த்தியாயிடுத்து. எல்லாரும் கையில் போட்டுருக்கக்கூடிய பவித்திரத்தை காதில் வச்சுண்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் போகிற அக்ஷதை, கொஞ்சம் போகிற எள்ளு, அதாவது அக்ஷதை நிறையா இருக்கணும், எள்ளு அதனுடைய 0.0001% தான் இருக்கணும். அதாவது பேருக்கு தான் எள்ளு சேர்த்துக்கணும். அதனால் அக்ஷதை நிறையாகவும் எள்ளு கொஞ்சமாகவும் சேர்த்துண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. எல்லாரும் முதல்ல விக்னேஸ்வர பிரார்த்தனை. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. वलது காது தொட்டுக்கோங்கோ, சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மமோபாத்த समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं परमश्रेय प्राप्त्यर्थं अधैतस्य स्वाध्यायस्य वीर्यवत्तार्थं स्वाध्याय अध्ययन आत्मकं देवर्षि पितृ प्रीत्यर्थं सावित्र्यादि नव प्रधान देवतानां अग्न्यादि 21 मंडल देवतानां ब्रह्मयज्ञ देवतानांच तर्पणं करिष्ये. எல்லாரும் ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் போகிற அக்ஷதையும் எள்ளும் கலந்துக்க வேண்டியது. கலந்துண்டு எல்லாரும் தர்ப்பணம் பண்ண வேண்டியது. நுனிவிரலால் முதல்ல தேவ தர்ப்பணம் எல்லாரும் பண்ணிக்கோங்க. சாவித்ரீன் தர்ப்பயாமி, பிரம்மாணம் தர்ப்பயாமி, ஸ்ரத்தாம் தர்ப்பயாமி, மேதாம் தர்ப்பயாமி, பிரஜ்ஞாம் தர்ப்பயாமி, தாரணாம் தர்ப்பயாமி, சதசஸ்பதின் தர்ப்பயாமி, அனுமதின் தர்ப்பயாமி, சந்தாம்சி ரிஷீஸ்தர்ப்பயாமி, அக்னின் தர்ப்பயாமி, அப்ரண சூரியன் தர்ப்பயாமி, அக்னிம் தர்ப்பயாமி, சகுந்தன் தர்ப்பயாமி, அக்னிம் தர்ப்பயாமி, ஆபஸ்திருப்யந்தோ அக்னின் தர்ப்பயாமி, மருதஸ்திருப்யந்தோ அக்னின் தர்ப்பயாமி, வர்மாணன் தர்ப்பயாமி, அக்னிம் தர்ப்பயாமி, மித்ரமவருணௌ திருப்யேதாம் அக்னிம் தர்ப்பயாமி, இந்திராசோமௌ திருப்யேதாம் இந்திரன் தர்ப்பயாமி, அக்னிமருதௌ திருப்யேதாம் பாவமான சோமௌ திருப்யேதாம் சோமன் தர்ப்பயாமி,
அக்னிம் தர்ப்பயாமி சம்ஞானம் தர்ப்பயாமி விஸ்வே தேவாஸ்திருப்யந்தோ தேவதாஸ்திருப்யந்தோ அக்னிஸ்திருப்யதோ விஷ்ணுஸ்திருப்யதோ பிரஜாபதிஸ்திருப்யதோ பிரம்மாத்ருப்யதோ வேதாஸ்திருப்யந்தோ தேவாஸ்திருப்யந்தோ ऋषयस्त्रुप्यन्तो सर्वाणि छन्दांसि तृप्यन्तो ओङ्कारस्त्रुप्यतो वषट्कारस्त्रुप्यतो व्याहृतयस्त्रुप्यन्तो सावित्री तृप्यतो यज्ञास्त्रुप्यन्तो द्यावा पृथिवी तृप्येताम् अन्तरिक्षं तृप्यतो अहोरात्राणि तृप्यन्तो संख्यास्त्रुप्यन्तो सांख्यास्त्रुप्यन्तो सिद्धास्त्रुप्यन्तो साध्यास्त्रुप्यन्तो समुद्रास्त्रुप्यन्तो नद्यस्त्रुप्यन्तो गावस्त्रुप्यन्तो गिरयस्त्रुप्यन्तो क्षेत्रौषधी वनस्पति गन्धर्व अप्सरसः तृप्यन्तो नागास्त्रुप्यन्तो वयांसि तृप्यन्तो विप्रास्त्रुप्यन्तो यक्षास्त्रुप्यन्तो रक्षांसि तृप्यन्तो भूतानि तृप्यन्तो एवमन्तानि तृप्यन्तो. இப்போ எல்லாரும் பூனில் மாலையாக போட்டுக்கோங்க. அடுத்தது ரிஷி தர்ப்பணம். எல்லாரும் ஜலம் எடுத்துட்டு சுண்டு வரல் பக்கமாக தர்ப்பணம் பண்ண வேண்டியது. ஷதர்ச்சனஸ்திருப்யதோ மாத்தியமாஸ்திருப்யந்தோ கிருத்சமதஸ்திருப்யதோ விஸ்வாமித்ரஸ்திருப்யதோ வாமதேவஸ்திருப்யதோ அத்ரிஸ்திருப்யதோ பரத்வாஜஸ்திருப்யதோ வசிஷ்டஸ்திருப்யதோ பிரகாதாஸ்திருப்யந்தோ பாவமான்யாஸ்திருப்யந்தோ க்ஷுத்ரசூக்தாஸ்திருப்யந்தோ மகாசூக்தாஸ்திருப்யந்தோ. எல்லாரும் இப்போ பூனலை இடம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய தர்ப்பணம், தகப்பனார் இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணம் தனியாக வரும். அந்த சமயத்தில் தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது. இப்போ எல்லாருமே பூனலை இடம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணுங்க. சுமந்தோ ஜெய்மினி வைஷம்பாயன பைல சூத்ர பாஷ்ய பாரத மகாபாரத தர்மாச்சாரியாக திருப்யந்தோ ஜானந்தி பாஹவி गार्ग्य गौतम शाकल्य बाभ्रव्य मांडव्य मांडूकेयाः तृप्यन्तो गार्गी वाचग्नवी तृप्यतो बडबा प्रातिथेयी तृप्यतो सुलभा मैत्रेयी तृप्यतो कहोलं तर्पयामि कौशीतकं तर्पयामि महाकौशीतकं तर्पयामि भरद्वाजं तर्पयामि पैंगं तर्पयामि महापैंगं तर्पयामि सुयज्ञं तर्पयामि सांख्यायनं तर्पयामि ऐतरेयं तर्पयामि महैतरेयं तर्पयामि शाकलं तर्पयामि बाष्कलं तर्पयामि गार्ग्यं तर्पयामि गौतमं तर्पयामि सुजातवक्त्रं तर्पयामि औदवाहिं तर्पयामि महौदवाहिं तर्पयामि सौजामिं तर्पयामि शौनकं तर्पयामि आश्वलायनं तर्पयामि ये चान्ये आचार्याः ते सर्वे तृप्यन्तु. எல்லாரும் பூனல, அதாவது அப்பா இருக்கிறவர்கள் தகப்பனார் இருக்கிறவர்கள் எல்லாரும் பூனலை சரியாக போட்டுக்கோங்க. அந்த எள்ளு அக்ஷதை கலந்த ஜலத்தை கீழே கொட்டிட்டு சுத்தமான ஜலம் எடுத்துட்டு பவித்திரத்தை காதல வச்சுண்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அப்பா இல்லாதவர்கள் எல்லாரும் இப்போ தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் பண்ணிக்கோங்க. மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் பண்ணிக்கோங்க. पितामही स्वधा नमस्तर्पयामि प्रपितामही स्वधा नमस्तर्पयामि मातामहान् स्वधा नमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि
மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, யத்ர க்வச்சன சம்ஸ்தானம் க்ஷுத்ருஷ்ண உபஹதாத்மனாம் பூதானாம் திருப்தயே தோஜம் இதமஸ்து யதா சுகம் திருப்யத திருப்யத திருப்யத. ஜலம் எல்லாத்தையும் தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. பூர்ணலை சரியாக போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரத்தை எள்ளு அக்ஷதையெல்லாம் இருந்ததுன்னா அதை சுத்தமாக ஜலத்தினால் அலம்பிட்டு சுத்த ஜலத்தினால ஒரு தரம் பவித்திரத்தை காதில் வச்சுண்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணிண்டு மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. கையில் போட்டுண்டு வெத்தலைப்பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காயினை வச்சுக்கோங்க. ஒரு காயினை வச்சுண்டு ஒரு உத்தரணை தீர்த்தம் விட்டுக்கோங்க. தீர்த்தம் விட்டுண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அத்தசாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மணி தத்பல சித்தியர்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் பிராமணாய ஆச்சார்யாய சம்பிரததே. அந்த வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணை எல்லாத்தையும் அப்படியே கீழே தாம்பாளத்துலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சுருங்கோ. வச்சுட்டு எல்லாரும் கைகளில் தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைருவா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. தீர்த்தத்தை பூமியில் விட்டுடுங்கோ. பூமியில் விட்டுட்டு எல்லாரும் பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணி ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அவாவா தத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தட்சிணையை அவாவா ஆத்து வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சிருங்கோ. யாராவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டேன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சல் அப்படின்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ மெசேஜுக்கோ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அதில் நீங்கள் தட்சிணையை சமர்ப்பிக்கலாம். இல்லை யூபிஐ மூலமாக தட்சிணை கொடுக்கக்கூடியவா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கே என்னுடைய யூபிஐ நம்பருக்கு நீங்கள் தட்சிணையை அனுப்பலாம். நாளைய தினம் காயத்ரி ஜபம் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்த்தால எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு இதே மாதிரி பவித்திரங்கள்லாம் போட்டுண்டு சங்கல்பம் பண்ணி 1008 தரம் காயத்ரி ஜபம் பண்ணணும். ஹோமம் பண்ணக்கூடியவர்களும் அதே மாதிரி பவித்திரத்தெல்லாம் போட்டுண்டு 1008 தரம் ஜபம் பண்ணக்கூடிய இடத்துல 1008 தரம் ஹோமம் பண்ண போகிறோம். அப்படி ஹோமம் பண்ணக்கூடியவா சந்தியாவந்தனங்கள் முடித்து சமிதாதானமும் பண்ணி முடிக்கணும். பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் சமிதாதானம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காயத்ரி ஹோமம் பண்ணணும். எல்லாரும் பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். நைவேத்தியங்கள்லாம் பண்ணி முடிச்சு சுவாமியினுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம். நமஸ்காரங்கள்.